ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ருச்சிமா. ஒரு விசித்திரமான மலை கிராமத்தின் நடுவே ஒரு நீல நிற நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியின் தண்ணீர் சாதாரண தண்ணீர் அல்ல. அது மனிதர்களின் நினைவுகளை நிழல் படங்களாக மாற்றும் விசித்திர சக்தி கொண்டது. கிராமத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் கைகளால் அந்த நதி தண்ணீரை அள்ளினால் அவர்களின் மனதில் இருக்கும் மிக அழகான கடந்த கால நினைவுகள் ஒரு நிழற்படமாக உறைந்து கையில் கிடைக்கும். அந்த நினைவுகளின் நிழற்படங்களை மனிதர்கள் சந்தையில் விற்று தங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை, செல்வத்தை வாங்கி கொள்ளலாம். யாருடைய நினைவுகள் மிகவும் மகிழ்வானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருக்கிறதோ அவர்களுக்கு படங்களுக்கு அசுர விலையும் கோடிக்கணக்கான கௌரவமும் கிடைத்தது. ஆனால் ஒரு நினைவை விற்றுவிட்டால் அந்த மனிதன் தன் மூளையில் இருந்து அந்த நினைவை வாழ்நாளுக்கு முழுமையாக மறந்து விடுவான். அந்த கிராமத்தின் எல்லையில் கதிர் என்ற ஒரு ஏழை இளைஞன் தன் சிறிய மரக்குடிலில் தனியாக வாழ்ந்து வந்தான். அவனிடம் அசுர வறுமை இருந்த போதிலும் அவன் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு நினைவை கூட அந்த நதியில் விற்று பணம் சம்பாதிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தான். கிராமத்து மக்கள் அனைவரும் அவனை பார்த்து, இவ்வளவு பெரிய ஏழையாக இருக்கிறாயே, சில பழைய நினைவுகளை விற்றால் கோடீஸ்வரன் ஆகலாம், நினைவுகள் உனக்கு சோறு போடுமா என்று கேலி பேசினார்கள். கதிர் மக்களின் ஏளன வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் தன் நினைவுகளையே தன் மாபெரும் சொத்தாக எண்ணி பாதுகாத்து வந்தான். நினைவுகளை விற்காததால் அவனிடம் உண்மையான மனிதநேயமும் கடந்த கால அனுபவங்கள் கொடுத்த உன்னதமான முதிர்ச்சியும் அப்படியே உயிர்ப்போடு இருந்தது. மனிதர்கள் தங்களின் பேராசையினால் தங்களின் சிறுவயது நினைவுகள், பெற்றோரின் பாசமான நினைவுகள் என அனைத்தையும் விற்று பெரிய மாளிகைகளை கட்டினார்கள். உங்களுக்குள் எந்த ஒரு கடந்த கால அடையாளமும் இல்லாத அந்த மனிதர்கள் ஒரு வெற்று காகிதத்தை போல போலி புன்னகையோடு ஆடம்பர வீதிகளில் வலம் வந்தார்கள். தங்களின் சுயத்தை முழுமையாக தொலைத்ததால் அவர்களுக்கு தங்களின் சொந்த உறவுகளின் முகங்கள் கூட சில நாட்களிலேயே மறந்து போக தொடங்கின. கிராமத்து தலைவர்கள் தங்களின் அதிகார பலத்தால் ஏழை மக்களின் உன்னதமான நினைவுகளை குறைந்த விலைக்கு பறித்து தங்களை மாபெரும் செல்வந்தர்களாக மாற்றிக்கொண்டனர். கதிர் எல்லாம் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தபடி மனிதர்கள் தற்காலிக படத்திற்காக தங்களின் அடையாளங்களையே அழிக்கும் விசித்திர புத்தியை எண்ணி வருந்தினான். ஒரு நாள் அந்த வான்வெளி கிராமத்தில் ஒரு விசித்திரமான பிரபஞ்ச குளிர்காற்று மிக கொடூரமாக பாய்ந்து பரவியது. அந்த பெருங்குளிரின் வேகம் தாங்காமல் சந்தையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மனிதர்களின் அனைத்து நினைவு படங்களும் உறைந்து சாம்பலாகின. நினைவு படங்கள் சாம்பலான அடுத்த நொடியே நினைவுகளை விற்ற அத்தனை மனிதர்களின் மனங்களும் அப்படியே மரத்து போய் எதையும் யோசிக்க முடியாத நிலைக்கு மாறின. அவர்களின் ஆடம்பர மாளிகைக்கு தங்க நாணயமும் காற்றில் மிதந்த பனித்துகள்களாக மாறின. அவர்களின் மாளிகைகளும் தங்க நாணயங்களும் காற்றில் மிதந்த பனித்துகள்களாக மாறி அவர்களின் போலி பெருமையை காற்றில் கரைத்தன. யார் பெரிய பணக்காரன் என்ற கௌரவ போட்டி மறைந்து ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு மாபெரும் விசித்திர பேரழிவை நோக்கி சரிந்தது. தங்களின் நினைவுகளை இழந்த மனிதர்கள் தங்களுக்குள் இருந்த அடிப்படை மனித தன்மையை, உறவுகளை, பாசத்தை முழுமையாக மறந்து வீதிகளில் ஒருவரை ஒருவர் மிரட்சியோடு பார்த்தனர். கிராமத்தின் வர்த்தகமும் மனிதர்களின் அன்றாட வாழ்வும் ஒரு சில மணி நேரங்களிலேயே முற்றிலும் முடங்கி போகும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டது. மனிதர்கள் தங்களின் சுயத்தை இழந்து முகங்களில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் தங்களின் சொந்த குழந்தைகளை கூட அடையாளம் தெரியாமல் வீதிகளில் தவித்தார்கள். பணத்தின் ஒளி வெளிச்சம் மறைத்ததால் ஒருவருக்கொருவர் எப்படி பேசுவது, தங்களின் உறவு முறை என்ன என்ற அடிப்படை பண்பையே அந்த மனிதர்கள் முற்றிலுமாக இழந்து நின்றார்கள். அந்த இக்கட்டான சூழலில் கிராமத்து தலைவர்கள் தங்களின் அதிகாரங்களை இழந்து சாதாரண வீதிகளில் கவலை தோய்ந்த முகத்தோடு மௌனமாக உறைந்து நின்றார்கள். அப்போது எப்போதும் தன் நினைவுகளை காத்து வந்த கதிர் தன் சிறிய குடிலை விட்டு வெளியே வந்து மனிதர்களின் நடுவே நடந்தான். அவன் நேராக அந்த விசித்திர நதியின் கரைக்கு சென்று தன் கைகளால் நதி தண்ணீரை அள்ளி தன் நினைவுகளை படங்களாக மாற்றினான். அவனிடம் ஒரு பைசா பணம் கூட இல்லை. ஆனால் அவனது கைகளில் உறைந்த நினைவு படங்களின் அவனது முன்னோர்களின் தியாகங்களும் மனிதநேய பண்புகளும் பிரகாசமாக தெரிந்தன. கதிர் அந்த நினைவு படங்களை எடுத்து வந்து உணர்ச்சியற்று மரத்து போய் நின்ற கிராமத்து மனிதர்களின் கண்களுக்கு நேராக காட்டினான். அவனது தூய்மையான நினைவுகளின் ஒளியை உற்று பார்த்த மனிதர்களின் உடலுக்குள் ஒரு புதிய ஜீவ ஒளி பரவ தொடங்கியது. கதிரின் நினைவு படங்கள் மற்ற மனிதர்களின் கண்களில் பட்ட அந்த உன்னதமான நொடியில்
கிராமத்தில் ஒரு விசித்திர அமானுஷ்ய மாற்றம் நிகழ்ந்தது. கதிரின் உன்னதமான மனிதநேய நினைவுகளிலிருந்து பிரிந்த சிறிய ஒளிக்கதிர்கள் அங்கு நின்ற மனிதர்களின் மனதுக்குள் புதிய நினைவுகளாக முளைக்கத் தொடங்கின. சந்தையின் போலி தங்கம் இல்லாத போதும் கதிரின் சுயநலமற்ற கருணையால் மனிதர்களின் மூளை மீண்டும் உயிர் பெற்று புது பொலிவை அடைந்தது. மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் வாயடைத்து போய் கதிரின் நினைவுகளில் இருந்து பரவிய அந்த புதிய மனித நேயத்தை கண்டு மெய்சிலிர்த்து போனார்கள். பணத்திற்கு விற்காத ஒரு தூய்மையான கடந்த கால நினைவால் எப்படி ஒட்டுமொத்த கிராமத்தின் விதியையே மாற்ற முடிந்தது என்று திகைத்து நின்று வியந்தார்கள். கதிரின் தூய்மையான அன்பின் நினைவுகளை புரிந்து கொண்ட மனிதர்கள் மெதுவாக தங்களின் போலி பெருமைகளை மறந்து ஒருவருக்கொருவர் உதவ முன்வந்தார்கள். ஒரு முன்னாள் செல்வந்தர் தன்னிடம் எஞ்சியிருந்த தானியங்களை வறுமையில் வாடிய ஏழை குடும்பங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பகிர்ந்தளித்தார். அடுத்த கணமே அந்த உணவை பகிர்ந்த மனிதரின் நெஞ்சுக்குள் விற்கப்பட்டு போன அவனது பழைய நல்ல நினைவுகள் அனைத்தும் மீண்டும் கம்பீரமாக தோன்றின. மனிதர்கள் தங்களின் வெளிப்புற ஆடம்பரங்களை விட தங்களுக்குள் இருக்கும் தூய்மையான கடந்த கால அனுபவங்களே தங்களின் உண்மையான அடையாளம் என்பதை புரிந்து கொண்டார்கள். கிராமத்து மக்கள் அனைவரும் தங்களின் பேராசையை முழுமையாக கைவிட்டு ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்து அன்போடு வாழத் தொடங்கினார்கள். சாம்பலாகி போன நினைவு சந்தையின் இடிபாடுகளுக்கு நடுவில் இருந்தது. ஒரு புதிய பசுமையான தத்துவ சோலை அசுர வேகத்தில் முளைத்து வளர்ந்தது. இந்த முறை அந்த நதி மனிதர்களின் பேராசையை ஏற்கவில்லை, மாறாக மனிதர்களின் தூய்மையான நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கவனித்தது. மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் அந்த நதியின் தண்ணீரில் அழகிய தங்க மீன்களாக மாறி கிராமம் முழுவதற்கும் வெளிச்சத்தை தந்தன. கதிர் அந்த கிராமத்தின் புதிய வழிகாட்டியாக மக்களால் போற்றப்பட்டான். ஆனால் அவன் எப்போதும் போல தன் சிறிய குடிலிலேயே எளிமையாக வாழ்ந்தான். அவனை கேலி செய்த தலைவர்கள் அவனது காலடியில் விழுந்து தங்களின் போலித்தனமான அறியாமைக்காக கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார்கள். மனிதர்கள் தங்களின் போலி பெருமைகளை முழுமையாக கைவிட்டு இயற்கையோடும் தூய்மையான நேர்மறை எண்ணங்களோடும் வாழ பழகி கொண்டார்கள். பணத்தின் தேவையே இல்லாமல் மனிதர்களின் குணங்கள் ஒன்றோடொன்று பேசிக்கொள்ளும் விசித்திர பண்பு அந்த கிராமத்தில் நிரந்தரமாக உருவானது. கதிர் விதைத்த அந்த சுயநலமற்ற மனிதநேய வெளிச்சம் தலைமுறை தலைமுறையாக அந்த வான்வெளி கிராமத்து மனிதர்களை நல்வழிப்படுத்தியது. இப்போது அந்த கிராமத்திற்கு பெயர் நிழற்படங்களின் நதி அல்ல, மாறாக ஆன்மாவின் நந்தவனம் என்று அன்போடு அழைக்கப்பட்டது. எந்த ஒரு போலித்தனமும் இல்லாத அந்த புதிய உலகில் மனிதர்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்பட்டு பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்கள். மனிதர்களின் உண்மையான மதிப்பு அவனிடம் இருக்கும் வெளிப்புற ஆடம்பரங்களிலோ அவன் சேர்க்கும் போலி செல்வங்களிலோ அல்லது காட்டும் கௌரவத்திலோ இல்லை. தற்காலிக லாபங்களுக்காக தன் சுயத்தையும் தன் கடந்த கால அனுபவங்களையும் இரக்க குணத்தையும் அடகு வைக்கும் மனிதன் எவ்வளவு பெரிய மாளிகையில் வாழ்ந்தாலும் அவன் வெறும் சடலமே ஆவான். நம்மிடம் இருக்கும் வசதிகளை விட நம்மிடம் இருக்கும் தூய்மையான மனசாட்சியும் பிற உயிர்கள் மீது காட்டும் உண்மையான அன்புமே நம் வாழ்வின் உண்மையான பலம். நம்முடைய சுயமான அடையாளமும் விற்காத நேர்மறையான குணமுமே நம்மை பிரபஞ்சத்தின் உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் பேராயுதம். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையிலும் பாய்.